Hello, good morning. Morning ஒரு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி எந்த விஷயம் வந்துட்டு அதிகமாக அட்ராக்டிவ் ஆக்குது, ஏன், எதனால், என்ன ரீசன், என்ன விஷயம் உங்களை அதிகமாக அட்ராக்டிவ் ஆக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, $33 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 33 சிக்னிஃபிகண்ட். கலெக்டிவ் மெசேஜஸ் ரீடிங் மெசேஜ் ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. அதிகமாக உங்களை அட்ராக்டிவ் ஆக்குற விஷயம், அதிகமாக உங்களுடைய ஒரு சைல்டிஷான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான சில விஷயங்கள், அந்த ஒரு பியூர் ஹார்ட், குழந்தை மாதிரி ஒரு பியூர் ஹார்ட், நினைக்கிறத பேசுகிறீங்க, அந்த விஷயம் உங்களை கொஞ்சம் அதிகமாக அட்ராக்டிவ் ஆக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க, யோசிக்கிற விஷயங்களை எதையும் நீங்கள் வந்து மறைக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்கிறீங்க, வெளிப்படையாக பேசுகிறீங்க. எதை பற்றியும் நீங்கள் பின்னாடி பேசுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக அவங்க முன்னாடியே நீங்கள் பேசுகிறதுனால சில பேர் உங்களை வந்துட்டு போல்டுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஏதோ ஒரு உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு அட்ராக்ஷன், நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள் அட்ராக்ஷன் இருக்கு. நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்தையுமே வந்துட்டு தி எண்ட் பண்ணுறதுல தயங்க மாட்டீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல, ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்துட்டு அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. அதிகமாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நல்ல விஷயத்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அந்த ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், அந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிளியர் மைண்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களை வந்துட்டு இன்னும் அதிகம் உங்களை வந்து மற்றவங்க வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு சொல்லுவாங்க உண்மையாக பேசுகிற அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அது நல்லதோ கெட்டதோ அது வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுதா பண்ணலைன்றதுல உங்களுக்கு அந்த விஷயம் சரின்னு படுதா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் நிற்பீங்க. சரி படலையா, இல்லை இந்த விஷயம் தவறான விஷயம், இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் வந்துட்டு சில பேருக்கு இரிட்டேட் பண்ணாலும் அதிகமான சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட. எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்கள் டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்க. உனக்கு என்ன பிடிச்சா ஓகே, நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுற விஷயங்கள், இல்லைன்னா இல்லை விலகிருன்ற மாதிரியான அந்த ஒரு வைப்பில் இருக்கிறீங்க நீங்கள். மார்னிங் ஒரு 6 o'clock ஆகும் போது நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் 3:30 நான் முழிச்சிட்ருக்கேன் ஏதோ மெசேஜ் பண்ணுறதுக்கு. சில பேர் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸில் வந்து உங்களுடைய அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு எனர்ஜின்றது வந்துட்டு
அதிகமாக நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதிகமாக அந்த ஒரு சொல்லுவாங்க அந்த சூரியன்லேருந்து அந்த அந்த கதிர்வீச்சு அது வந்துட்டு எப்படி பரவுதுன்றாங்களே அந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் அது மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியுது அந்த எனர்ஜியை வந்துட்டு. சில பீப்புள் ஜெலஸ் ஆகுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்கன்னு சொன்னீங்க, ஜெலஸ் ஆகுறாங்க. உங்களை வந்துட்டு நிறைய சூழ்ச்சி பண்ணுற மாதிரியும் இருக்குது. சில பேர் வந்துட்டு உங்களுடைய இந்த அட்ராக்ஷன்னால் அவங்க வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு உங்களை வந்துட்டு மைண்ட் கேம்ஸ் விளையாடணும். சில நேரத்தில் வந்துட்டு ஒரு நல்லவங்க மாதிரியான ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் மறைச்சி வச்சுட்டு உங்ககிட்ட வந்துட்டு டபுள் கேம் விளையாடணும், இல்லை உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு டவுன் பண்ணணுன்ற மாதிரி சில மைண்ட் செட்டில் சில பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய எனர்ஜின்றது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிஹேவியர் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன்றது வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு சொல்லி கிடையாது. ஒரு லவுடாக வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு. நீங்கள் தெரிஞ்சு அந்த விஷயங்களை பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு நார்மல் ஒரு புது இடத்துக்கு போனால் கூட அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட புதுசாக பார்க்குற பர்சன்ஸாக இருக்கட்டும், அந்த எனர்ஜி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்றது அது சொல்லுவாங்களே அந்த உறக்க பேசுறதுன்னு, அந்த மாதிரி உங்கள் எனர்ஜி வாயை திறந்து சொல்லணும், நீங்கள் வந்து காட்டணும்னு சொல்லி கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அந்த இடத்துல வந்துட்டு அவங்களால அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு லவுடாக இருக்கும் சில விஷயங்கள், ஒரு ஹை வைப்ரேஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் எனர்ஜி. அதனால் நல்லவங்களுக்கும் உங்கள் எனர்ஜி ஒரு நல்ல விதத்தில் இருக்குது. உங்களை பார்த்து ஆல்ரெடி ஜெலஸ் ஆகுறவங்க இது பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜின்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு அவங்களுக்கு. இந்த கார்டு வரும் நான் விஷனில் பார்த்தேன், நிஜமாக பார்த்தேன் கண்டிப்பாக வந்துச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது புதுசாக தான் உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க மற்றவங்களுக்கு. நீங்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அதிகமாக இந்த எனர்ஜி இருக்கிறத உங்களாலேயும் ஃபீல் பண்ண முடியும். எனர்ஜி சேஞ்ச், எனர்ஜி ஷிஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் எனர்ஜி வைஸில் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இது உங்கள் பிஹேவியர்னாலன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்ற நேச்சுரலி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு புது எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த எனர்ஜியில் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி, நீங்கள் மூவ் ஆன் ஆகுற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த எனர்ஜி. சில பேருக்கு பிஹேவியரில் தெரிய வரும், சில பேருக்கு நீங்கள் பேசுகிற விதத்தில் தெரிய வரும், சில பேருக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் கூட நீங்கள் அவங்க அந்த விதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பியரன்ஸ் சில விதத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். சில பேர் ஜிம் போகணும்னு நினச்சிருப்பீங்க, யோகா கிளாஸ் போகணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ரொம்ப காலமாக நீங்கள் போகணும்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த டைம் கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு போக வேண்டிய அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிற டைம் கிடைச்சிருக்கும், நீங்கள் கற்றுக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணுன்றதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி. இதுக்கு முன்னே வந்துட்டு நீங்கள் மற்றவங்க பேசுகிறதுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த பர்சனாக இருந்திருக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அடுத்தவங்க என்ன பேசினாலும் பேசிக்கிட்டு அது உன் வாய் உன்னோட ஒரு கேரக்டர், நீ பேசு, நான் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி நீங்கள் எதுவுமே அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறது இல்லை, அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய ஒரு மைண்ட் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனாலேயும் நீங்கள் வந்துட்டு அந்த அட்ராக்ஷன்றது தானாகவே இருக்கு உங்ககிட்ட. ஒரு அட்ராக்ஷன்றது வந்துட்டு மேலோட்டமாக தெரிகிற சில விஷயங்கள்,
ஒரு பாடியாக இருக்கட்டும், அந்த ஃபேஸ், அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய எனர்ஜியில் அந்த விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயம்ன்றது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் நிறைய பாதை விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டிவைன் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பவர்ஃபுல் டிவைன் கூட நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எனர்ஜின்றது டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை அது ரொம்ப 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 அட்ராக்டிவாக உங்களை காட்டுற மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸிங்ஸ்னால கிடையாது, ஒரு ஃபேஸ் அந்த இதனால கிடையாது, உங்களோட பாடினால கிடையாது, ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி அந்தனால தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து உங்களை பார்த்து காப்பி பண்ணுவாங்க. யாருன்னா சில பேரை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கு, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி பாடி வேணும், அந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த ஒவ்வொரு விஷயம் காப்பி பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் ஈஸியாக காப்பி பண்ணி ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஒரு டிவைன் எனர்ஜி, அந்த பவர்ஃபுல் எனர்ஜி, அவங்கக்கிட்ட தானாகவே இருக்கிற அந்த ஒரு அந்த எனர்ஜின்றது யாராலையும் காப்பி பண்ண முடியாது. யாருக்கும் அது ஈஸியாக கிடச்சிராது. அப்படி ஒரு ஒரு அபூர்வமான ஒரு மேஜிக்கலான அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் நேச்சுரலாக எந்த இடத்துல போனாலும் சரி, அது உங்களுக்கு வந்துட்டு அது நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த வெளிச்சம் மாதிரி வரும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருங்க. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரின்றது ஒரு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது ஃபீல் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷல், இந்த பர்சன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் மற்றவங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலை. அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ஹீலிங் எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு நல்ல எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்ககிட்ட ஏதோ சம்திங் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஒரு ஷார்ட் ரீடிங். ஒரு 3 o'clockலேருந்தே எனக்கு சேனல் ஆகிட்டே இந்த மெசேஜ் எடுக்கணும்னு சொல்லி அந்த தலைப்பில் நான் இந்த மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி ஓகே படுத்து பார்த்தேன். இது 2வது ரவுண்ட் டீ போட்டாச்சு, 4 மணிக்கே குடிச்சாச்சு. இது திரும்ப அகைன் ஒரு செகண்ட் 2வது ரவுண்ட் அந்த டீயை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஓகே இந்த ரீடிங் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதா, இந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்ற கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். ஓகே, இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க. டவுனாக இருந்துச்சுன்னா அந்த டவுன் எனர்ஜி உங்ககிட்ட இல்லைன்றத நீங்கள் தான் இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கிறதா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நல்லபடியாக நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே டவுன் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், அது மைண்டில் எப்பவுமே இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும், அது வரும் போகும். அதனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, லைஃப்பில் என்ன எப்படி ஆகுதுலாம் யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக போகும் லைஃப்பை விட்டு, அது அப்படியே நிரந்தரமாக இருக்காது. அந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தையே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்ககிட்ட ஸ்டே ஆகும். நீங்கள் அதை இக்னோர் பண்ணுங்கள், அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காது. அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குது அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை பாருங்கள், கேளுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். ஓகே, பாய்.